Taste the Daily. சேலம் மாவட்டம் வரகம்பாடி கிராம சாலையில் கழிவுநீர் தேங்கியது குறித்து புகார் அளிக்க ஆட்சியர் அலுவலகம் வந்த மக்களை போலீசார் தடுத்ததால் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. வரகம்பாடி கிராம பிரதான சாலையில் கழிவுநீர் முழங்கால் அளவு தேங்கி நிற்பதால் அவதியடைந்த மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்தனர். இவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் நுழைவு வாயில் முன்பு திரண்டு வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். நாளாக ஓட வேண்டிய சாக்கடை மூடி கிடக்குது. அது அங்கே லோக்கலில் நிலக்காரங்க இந்த பக்கம் சாக்கடை விடக்கூடாதுன்னு ரொம்ப நாளாக இது பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. அதனால் வீடியோக்கிட்ட பல முறை சொல்லிட்டோம், அந்த ஒன்றிய செயலாளர்கிட்டையும் சொல்லிட்டோம், அவரும் செய்யலை, கவுன்சிலரும் செய்யலை. அதனால் இன்றைக்கி அலுவலகத்தையே முற்றுகையிடலான்னு வந்தோம். இருந்தாலும் போலீஸ்காரங்க நீங்கள் போய் பேசி பாருங்கன்னு சொல்கிறதுனால இப்போ கலெக்டரை பார்க்க போகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 25க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். வெங்கிலி பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் படுகாயமடைந்த ஓட்டுநர் கோவிந்தசாமி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசலான தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதால் விபத்துக்கள் அதிக அளவில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே சென்னீர்குப்பம் கிராமத்தில் தீ விபத்தில் 9 குடிசை வீடுகள் எரிந்து சாம்பலான நிலையில் அப்பகுதியில் வீடு கட்டித்தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆனால் 9 பேர் மீதுள்ள கூட்டுப்பட்டாவை தனித்தனியாக பிரித்து கொண்டு வந்தால் மட்டுமே வீடு கட்டித்தரப்படும் என ஆட்சியர் கூறியதால் வீடுகளை இழந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். வீடு இல்லாமல் சமுதாய கூடத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ள தங்களுக்கு உடனடியாக அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என தீ விபத்தில் வீடுகளை இழந்தவர்கள் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். பட்டா பிரிச்சு வீடு கட்டி தருமாறு, இருக்க இடம் இல்லாம இருக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு அம்மா சமுதாய கூட கொடுத்துருக்காங்க, அங்க தங்கி இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல எங்களுக்கு ஒரு வீடு கட்டி நல்லது பண்ணா நல்லதுங்க ஐயா. இத மினிஸ்டர் சிஎம் அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு எங்க மேல எங்க பக்கம் அவர் பார்வை கொஞ்சம் பட்டுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். எல்லாமே இறக்கப்பட்ட ஃபேமிலி இல்ல, இல்லாதவங்க தான், போனா உண்டு அப்படிதான் இருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கெண்டையன்பட்டி அருகே முன்னாள் எம்எல்ஏ நெடுஞ்செழியனின் கார் இருசக்கர வாகனத்தில் மோதி கவிழ்ந்தது. இதில் முன்னாள் எம்எல்ஏ ராசு, கார் ஓட்டுநர் ரமணி மற்றும் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த மீன் வியாபாரி ஆகிய 3 பேருக்கும் காயம் ஏற்பட்டது. அப்போது அந்த வழியாக சென்ற முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உடனடியாக களத்தில் இறங்கி அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மதுரை மாவட்டம் திருவாதவூர் ஊராட்சிக்குட்பட்ட உலகு பிச்சன்பட்டி காலனியில் நீண்ட நாள் கோரிக்கையை முன்னிட்டு கட்டப்பட்ட புதிய கலையரங்க கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கலையரங்க கட்டிடத்தை எம்எல்ஏ பெரிய புள்ளான், முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். திருச்சியில் தெருநாய்களுக்கு உணவளித்த தாய் மற்றும் மகளை அவதூறாக பேசிய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரகத்தில் மனு அளிக்கப்பட்டது. தெருநாயை பிடிக்கும் விவகாரத்தில் மாநகராட்சி ஊழியர் +2 மாணவியை தாக்கியதாகவும் பின்னர் காவல் ஆய்வாளர் அஜீம் மாணவியையும் அவரது தாயையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவதூறாக பேசியதாக புகார் எழுந்துள்ளது. இதனிடையே தங்களை அவதூறாக பேசிய காவல் ஆய்வாளர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட தாய் மற்றும் மகள் மனு அளித்தனர். தப்பே பண்ணதுக்கு இவ்வளோ பண்ணது தான் எங்கள் கோரிக்கை. எங்கள் மேலே எங்கள் தரப்பு நியாயம் இருக்குது. ஆனாலும் எங்களை ரொம்ப அலக்கழித்து மென்டல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் இன்றைக்கி நாங்கள் சொல்லலான்னு வந்திருக்கோம். ஏசிபி சாரையும் இது சம்மந்தமாக பார்த்தோம், அவரும் சரியாக ஆக்ஷன் எடுக்கலை. தேனி மாவட்டம் கம்பம் அருகே 2 இடங்களில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பலத்த காற்றால் சுருளிப்பட்டி சாலை மற்றும் காமையகவுண்டம்பட்டி செல்லும் சாலை ஆகிய 2 சாலைகளிலும் மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 500 ஏக்கர் மக்காசோள பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. கல்வராயன் மலை அடிவார பகுதிகளான பாப்பாத்திமூலை, புளியங்கோட்டை, பாச்சேரி, மோட்டார்பட்டி, வஞ்சிக்குழி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள மக்காசோள பயிர்கள் சூறைக்காற்றில் சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்காசோள பயிர்களை திமுக அரசு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.